ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ண பெரிய பட்ஜெட் தேவையில்ல, ஸ்மார்ட்டான ஷாப்பிங் பண்ணாலே போதும். உங்களில் நிறைய பேர் ஆர்கானிக் ஃபுட்டு வாங்கி சமைக்கணும்னு நினைப்பீங்க, பட் பட்ஜெட் ஃப்ரெண்டாக இல்லைன்னு நினச்சி விட்டுருவீங்க. ஸோ நோ வரிஸ், நான் உங்களுக்கு சில நல்ல டிப்ஸ் தரேன். வீடியோவோட எண்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டமை நல்ல டீலில் வாங்கியிருக்கேன். அது என்னங்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். நான் மோஸ்ட்லி என்னோட க்ரோசரியில் பாதி பிக் பாஸ்கெட் ஆர்கானிக்ஸில் தான் வாங்குவேன். இதில் மோஸ்ட்லி கன்வென்ஷனல் க்ராசரிஸ், அதாவது ஆர்கானிக் இல்லாத க்ராசரி ஐட்டம்ஸ் என்ன ரேட்டில் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன், ஏன்னா கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. பட் டொமேட்டோ அண்ட் பெரிய வெங்காயம் மட்டும் ரெகுலராக வாங்குவேன். இது வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் வேறு பிராண்ட்ஸ் ஆர்கானிக் ஐட்டம்ஸும் வாங்குவேன். ப்ரோ நேச்சர், ஆர்கானிக் தட்டுவா, 24 மந்த்ரா ஆர்கானிக், அப்புறம் சேஃப் ஹார்வெஸ்ட், இந்த மாதிரி பிராண்ட்லேயும் வாங்குவேன். ஆனால் நான் வாங்குறதுக்கு முன்னாடி அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்னு எல்லா ஆப்லேயும் ஒரு தடவை ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு தான் வாங்குவேன். அப்படி செக் பண்ணி வாங்கினப்போ இந்த ஆர்கானிக் மல்டிகிரெயின் ஹை ப்ரோட்டீன் ஆட்டா எனக்கு ஒரு நல்ல டீலில் கிடச்சிது. இதை நான் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் 380 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஆர்கானிக் இல்லாத மல்டிகிரெயின் ஆட்டாவும் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும். இதே மாதிரி நான் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எங்கே வாங்குறேங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.